MK Stalin or Palaniswamy? Are you open to a public debate between you and MK Stalin anchored by Akshita and Pramod Madhav? Are you open to it? India Today is ready to host it. Are you ready to have the debate? இந்த தேர்தல்ல யார் முதலமைச்சர் பற்றி தான் அப்படி எடப்பாடி கே பழனிசாமி வர்சஸ் ஸ்டாலின் போது ஒரு பொது விவாதத்துக்கு நீங்க தயாரான்னு கேட்கணும். நிச்சயமாக நான் பலமுறை சவால் விட்டுட்டேன், அதுக்கு வரவே இல்லையே. எங்களை பற்றி பல அவதூறு பிரச்சாரத்தை செய்து வந்தார். நான் தெரிவித்தேன், ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது எங்கே கூப்பிட்டாலும் நான் வர தயார், ஒரே மேடையில் சந்திக்கலாம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், செய்த சாதனைகள் நாங்கள் சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க, என்ன சாதனை செஞ்சாங்கன்னு சொன்னா சரியா இருக்கும் நான் சொன்னேன். பல சவால் பல கூட்டத்தில் பேசிட்டு இதுவரைக்கும் அவர்கள் அதுக்கு பதிலே கிடையாது. One last question, sir. MK Stalin also pointed out that he is building Dravidian 2.0 model, 11.6% growth rate, highest in the country. That's the reason why he believes the DMK will return. What would you say when he says, look, we have the highest growth rate in the country today? வளர்ச்சி பர்சன்டேஜ் 11% மேல இருக்கு, இதனால நாங்க திராவிடியன் 2.0 மாடல் ஆட்சி திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு சிஎம் சொல்றாப்ல. அதாவது கடன் வாங்கி அதன் மூலமாக வளர்ச்சி திட்டத்தை பார்க்கிறது அவ்வளவு பொருத்தமா இருக்காது. ஒரு அரசாங்கம் மக்களை காக்க வேண்டும், அதோடு ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிதி மிக முக்கியம். அந்த நிதி சரியாக இருந்தால்தான் அந்த அரசு சரியான பாதையிலே செல்ல முடியும். ஆனா இன்றைய நிலைமை தமிழகத்தில் அப்படி அல்ல, நிதி சுமை அதிகமாகிவிட்டது. குரோத்தை பத்தி சொன்னீங்க, அதிமுக ஆட்சியிலையும் குரோத் நாங்க பெற்றிருக்கிறோம். சாதாரண விஷயம், கொரோனா காலத்தில் கூட அதிமுக ஆட்சியில சாதனை படைச்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆட்சியில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதிமுக ஆட்சியில நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், வறட்சி, அதுக்கு அடுத்தது புயல் சேதம், அடுத்து கொரோனா காலம், இத்தனையும் உள்ளடங்கி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். ஆனா ஸ்டாலினுக்கு அப்படிப்பட்ட எந்தவித பிரச்சனையும் அவர் சந்திக்கல. அதோட 2020-21 அரசுக்கு வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடுதலான வருவாய் வந்திருக்குது. அப்படி கூடுதலான வருவாய் வந்தும் கூட புதிய திட்டங்கள் வரல. அதிகமான கடன் வாங்கி தமிழகத்தில் ஒரு கடன் அதிகரித்துள்ள மாநிலமாக இன்றைக்கு கொண்டு வந்ததுதான் திமுகவுடைய சாதனை, திரு ஸ்டாலினுடைய சாதனை. அப்படியானா சார் உங்களோட தூரநோக்கு என்ன தமிழ்நாடுக்கு? அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற குளறுபடிகள் எல்லாம் முதல்ல தீர்க்கப்பட வேண்டும்.